अस्सलामुअलैकुम வெல்கம் டு நிசா கிச்சன். இன்னைக்கு நிசா கிச்சனில் மட்டன் வெள்ளை குருமா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டனை நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிக தண்ணி சேர்க்க தேவையில்லை, தண்ணி விடும். அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்து இது காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மல்லி, புதினா நல்லா சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த வாட்டரோட மட்டனை சேர்த்து அதோட கரம் மசாலா சேர்க்குறேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி, பாதாம் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட தயிரும் சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் தண்ணிலாம் வற்றி வேகட்டும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கடைசியில் லெமன் ஜூஸை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான மட்டன் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. இது கீ ரைஸோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே சிக்கனில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நெய் சோத்தோட மட்டன் வெள்ளை குருமா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.